அப்பா அம்மா எல்லாமே அவர் இல்லைப்பா நான் அப்பா அம்மாவும் நமக்கு அங்கே இருக்கிற கையில் அவரோட மனைவி. அப்போது தாய் நமக்கு தாய் தகவல் யாருன்னு கேட்டால் நம்மளோட வம்சத்தில் நம்மளோட சிவபெருமான் பார்வதி. அப்போ திரும்பி பார்க்கும்போது தான் யார் சிஷியா அப்படின்றார். யாரு ஜம்பு மகாபலியும் சிஷியா அப்படின்றார். நான் உன் குலத்துக்கு குரு, உன் குலத்தை அசுர குரு ஒருத்தர் இருக்கிற சுக்கராச்சாரி, அது மாதிரி இவரு நமக்கு குலகுரு, இவரு ஜம்மு மகரிஷி. அப்போ இப்போ நான் தான் உனக்கு குருவா இருக்கிறேன், நான் உன் குலத்துக்கு குரு. அப்போ நீ என்ன குலம் அப்படின்னு கேட்டாங்க. ஜம்பு மகரிஷி குலம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நீ எப்படி உன்னோட வம்சம் எப்படி பிறந்து உன்னோட எப்படி வரலாறு உருவாச்சு? நான் அக்னியில் பிறந்தோம், சிவபெருமான் அவரோட டிஎன்லேருந்து நாங்கள் அந்த வேர்வை தண்ணி அக்னி ஜோலையில் நாங்கள் உருவாங்கினவங்க அப்படின்றது. அப்போ பூணூல் யார் தரிச்சுட்டு வந்தாங்கன்னா கேட்டால் ருத்ரவன்னியன் தான் பூணூல் தரிச்சுட்டு வந்தாங்க. அப்போ சாமியை நம்மளை கைலாயத்து கூட்டும் போல எல்லாரும் ஒய்ய நாளைக்கு வச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம தான் இந்த நாட்டை ஆளணும், இந்த நாட்டையே நம்ம தான் ஆளணும். அப்போது நான் அந்த கைலாயத்துலேருந்து நான் உன்னை அப்படியே பார்த்துக்கிறேன். ஆனால் நான் அடிக்கடிக்கு வர முடியாதனால இந்த நாட்டுக்கு மன்னன், நாட்டை ஆளும் மன்னன் அரசன் அரசன் ஆண்டவனுக்கு சமம், அரசனும் ஆண்டவனும் ஒன்றே அப்படின்னு சொன்னதுனால நாம நாடே ஆண்டுட்டு இருந்தோம். நம்மளும் இறைவனும் ஒன்று. அப்போ இறைவனை நாம ஒன்றே இருக்கணும். நாம என்ன செய்யணும்? இந்த அனுஷ்டானங்களை தினைக்கும் கடைப்பிடிக்கணும். இந்த பூணூலை நம்ம சரியாக கடைப்பிடிக்கணும். நம்ம சைவ நெறிகள் முறைகளை கடைப்பிடிக்கணும். அப்போ அதனாலதான் இந்த அரசன் வெளியே போகும்போது ஆடை ஆவணம் அந்த ஆடை பாடத்தோடு போகும்போது ஆண்டவன் பார்த்துக்கிறதா நம்ம பூஜைகள் நிறுத்தப்படுது. அரசன் வரல பூஜை, அரசன் வரல அந்த பூஜை நிற்கும். அப்போ அரசன் வராது. அப்போ அவர் சொல்ல எதுக்காக பூஜை நிற்க வேண்டாம் சரி அப்படின்றாரு. அப்போ இல்லை மண்ணா நீங்க உங்க வரைக்கும் காத்துட்டு. அப்போ ஆண்டவனும் காத்துட்டு இருந்தார் அரசனுக்காரர். அந்த நாடை ஆண்ட மன்னனும் நீதான், சைவ நெறியை கடைபிடிச்சவனும் நீதான், எல்லாத்திலுமே முதன்மையான சத்திரிய வம்சத்தில் உள்ளவன் நீதான். ஏன்னா கோபமும் அதிகமாக வரும், அதை விட பாசமும் அதிகமாக வரும், அதை விட தர்ம காரியங்களும் அதிகமாக செய்யணும். அப்போ நம்ம வம்சத்தில் எல்லாம் செய்யாதவங்க யாருமே செய்யக்கூடிய ஆளுங்க கிடையாது. இதுதான் எங்கள் நிலை. பூணூல் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. மாமிசம் சாப்பிட்றதா அது உன்னோட மனப்போர்க்கும் வேண்டான்னு உனக்கா என்னைக்கு உனக்குள்ள இறைவன் புகுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா தூக்கி விசாட்டிக்கிறது கிட்ட தொடாத. இல்லை நான் சாப்பிட்டாங்கன்னா நாடு சுவைக்கு அடிமையாயிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அது என்ன சொல்கிறது, விதைக்க வேண்டியது எங்களோட கடமை. விதைக்க வேண்டியது மண்ணில் விதைக்க வேண்டிய விதை என்னோட கடமை. அதுக்கப்புறம் அது அவரோட பாதுகாப்பு தான். அதை என் விதைச்சி பூமியில் வச்சு விட்டோம்னா விதைய வானத்திலிருந்து மழை பெஞ்சு தான் முளையும், இல்லைன்னா முளையாது. அப்போ அது தரமான மண்ணாக இருந்தால் தரமாக செடி முளைக்குது, தரமில்லாத மண்ணாக இருந்தாலும் அது அப்படியே முளைச்சி அப்படியே கருகுது. அந்த மாதிரி நம்ம தரமாக இருக்கிறதும் தரமாக இல்லாததும் இறைவன் கொடுக்குற வேலை தானே தவிர நம்ம கையில் ஒன்றும்